கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அமைந்துள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயன்பெற்று வருகின்றார்கள். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 19 மாதங்கள்ல மட்டும் 21,657 கோடி ரூபாய் உரிமை தொகையாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பையை வெல்வதற்கு தங்கை கமலினுடைய சிறப்பான ஆட்டம் காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அண்மையில உலக ஜூனியர் வென்றிருக்கின்றார். உலகக்கோப்பையில இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இப்போட்டியில தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பி சுப்பிரமணி இந்தியாவை வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பிளேயராக இருந்தார். மொத்தம் 6,60,00,000 ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025 தமிழ்நாட்டு வீரர்கள் முதன்முறையாக ஒட்டுமொத்தமாக அந்த பாயிண்ட்ஸ் டாலியில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. 28 தங்கம் உட்பட 74 பதக்கங்களை குவித்த மாற்றுத்திறனாளி வீரர்களை இந்த மாமன்றத்தின் வாயிலாக நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டாலியில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. 28 தங்கம் உட்பட 74 பதக்கங்களை குவித்த மாற்றுத்திறனாளி வீரர்களை இந்த மாமன்றத்தின் வாயிலாக நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிக்கி அமைப்பு சார்பாக 2024 ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அதேபோல் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் முதன்முறையாக இ ஸ்போர்ட்ஸை டெமோ கேமாக நடத்தியதால் 2025 ஆண்டிற்கான ஜெம் விருது சமீபத்தில் மும்பையில் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்பட்ட பல சர்வதேச தேசிய போட்டிகளை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, தெற்காசிய இளையோர் தடகள போட்டிகள், சவுத் ஏசியன் யூத் கேம்ஸ், 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி, சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் 100, ஏசியன் ட்ரையத்லான் 2025, வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர்ஸ், 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 ஆகியவை சென்னையில் நடத்தப்பட்டுள்ளன. 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸில் தமிழ்நாட்டு வீரர்கள் 47 பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போட்டியை ஏன் நடத்துறீங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. வீண் செலவு என்று சொன்னாங்க. சிலர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட சென்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் போட்டி நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பலர் டிவி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கார் கூவத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்புறம் கார் கேலரிக்குள்ளே போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கவங்க கேலரிக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பொதுமக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த போட்டியை விமர்சித்தாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு சென்னை ஃபார்முலா 4 பந்தயத்தை சிறப்பாக நடத்தி காட்டினோம். 2 நாட்களில் மட்டும் சுமார் 12,000 பேர் நேரில் அந்த கேலரியில் உட்காந்து டிக்கெட் வாங்கி அந்த நேரில் இந்த போட்டியை ரசித்தாங்க. இதற்கு சென்னை மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்தாங்க. இந்த போட்டியில் 15 நாடுகளிலிருந்து 40 கார் பந்தய வீரர்கள் பங்கேற்றாங்க. ஒரு புறம் வழக்கமான போக்குவரத்து, இன்னொரு புறம் கார் பந்தயம் என தீவுத்திடலை சுற்றி நடந்த இந்த கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த போட்டியை நாம் நடத்தி காட்டிய விதம் எந்த மாதிரியான சவாலான போட்டிகளையும் நம்மால் எளிதில் நடத்த முடியும், அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். தமிழ்நாடு வீரர்களுடைய திறமைக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2023 ஆண்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இதுவரை 28 கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் வீரர்களுடைய தேவை அடிப்படையில் 16,56,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. நிதி உதவி பெற்ற வீரர்கள் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளில் மொத்தம் 100 பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க.
தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நம்முடைய வீரருடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். வட சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கிய காசிமா, அவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவருக்கு அதற்கான பயணத்திற்கும் தங்குவதற்கும் பயிற்சிக்குமான செலவிற்கு நிதி உதவி இல்லை. இது பற்றி நம்முடைய துறைக்கு ஒரு கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அடுத்த நாளே நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு 2,50,000 ரூபாய் வழங்கி அவரை உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா வரை அனுப்பி வைத்தோம். நிதி பெற்று சென்ற தங்கை காசிமா அவர்கள் உலகக்கோப்பையை வென்று தமிழ்நாடு திரும்பினார். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை பாராட்டி 1 கோடி ரூபாயை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உடனே வழங்கினார். இதுபோல நூற்றுக்கணக்கான காசிமாக்கள் உருவாக நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடர்ந்து துணை நிற்கும். ஆகவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் விளையாட்டு வீரர்கள் யாருக்காவது போட்டிகளில் பங்கேற்க நிதி உதவி தேவைப்பட்டால் அவர்களை www.tamilnadu.champions.sdat.in என்ற அந்த இணையதளத்தில் தயவு செய்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள். நிச்சயம் அவருடைய திறமைக்கு ஏற்ப நிதி உதவி அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். விளையாட்டினை மாபெரும் மக்கள் இயக்கமாக்கும் விதமாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த ஆண்டு இதற்காக 83,37,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. முந்தைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு பரிசு தொகையாக 8 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் பரிசு தொகை மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த போட்டிகள் பங்கேற்க கடந்த ஆண்டு பங்கேற்றவர்கள் 5 லட்சம் வீரர்கள். இந்த ஆண்டு கலந்து கொண்ட வீரர்கள் சுமார் 12 லட்சம் வீரர்கள் கலந்து கொண்டு சாதனை படைச்சிருக்கிறோம். எனவே இந்த திட்டத்திற்கான வெற்றி என்பதை இங்கே இதுவே என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் பேரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி என 6 மாவட்டங்களில் பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக மொத்தம் 5 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரா விளையாட்டு மைதானங்களுக்கான பணிகள் இன்னும் 3 மாதங்களில் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளன என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்கள் நேற்று பேசும்பொழுது புதிய விடுதிகள் திறக்கப்படவில்லை என்றும் விடுதிகளில் ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதாகவும் ஒரு கருத்தை கூறியிருந்தார். நம்முடைய அரசு அமைந்த இந்த 4 வருடங்களில் இதுவரை 6 புதிய விடுதிகள், மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியமில் ஒன்று, அதே மாதிரி எஸ்டிஏடி டென்னிஸ் ஸ்டேடியம் நுங்கம்பாக்கத்தில் ஒன்று, எஸ்டிஏடி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வேளச்சேரியில் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி செங்கல்பட்டில் ஒன்று, அது மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று, சேலம் மாவட்டத்தில் ஒன்று, இதுவரைக்கும் 6 புதிய விடுதிகளை நம்முடைய அரசு அமைந்த பிறகு துவங்கி இருக்கின்றோம். தற்பொழுது 40 ஹாஸ்டல்ஸ் உள்ள நிலையில் வரும் ஆண்டில் புதிய விடுதிகளையும் திறக்க உள்ளோம். மேலும் விடுதி மாணவர்களுக்கான அந்த உணவுப்படியை நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 250 ரூபாய் இருந்ததை நம்முடைய அரசு சென்ற வருடம் 350 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது. அதேபோல் 4 ஆண்டுகளில் நம்முடைய அரசு, நம்முடைய துறை எடுத்த முயற்சியால் மாணவர்களுடைய எண்ணிக்கை, ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 2300 இன்றைக்கு 2600 உயர்ந்துள்ளது என்பதை இங்கே தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விளையாட்டு கட்டமைப்பை தமிழ்நாடெங்கும் பரவலாக்கம் செய்திட சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று நாம் அறிவித்திருந்தோம். முதல் கட்டமாக 9 சட்டமன்ற தொகுதிகள் நிலம் தேர்வு செய்யப்பட்டு சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சோழவந்தான், திருவைகுண்டம், காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ கொளத்தூர், வாணியம்பாடி, காங்கேயம், பத்மநாபபுரம் மற்றும் ஆலங்குடி 5 தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அங்கேயும் ஸ்டேடியம் திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஆண்டு 22 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை அறிவித்திருந்தோம். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன. அது மட்டுமல்ல, நிலம் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளையும் மினி ஸ்டேடியங்களை நிச்சயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடைய பேரவைத் தலைவர் அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. ராதாபுரத்தில் சர்வதேச தரத்திலான ஸ்டேடியம் அமைப்பதற்கான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டாங்க. இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் நீலமேகம் அவர்கள்
தஞ்சை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நேற்று கோரிக்கை வச்சிருந்தார். அந்த பணிகள் வரும் ஏப்ரலுக்குள் முடிக்கப்பட்டு விரைவில் விளையாட்டு வீரர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.